ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போறோம். சொல்லப்போனா லைவ் வந்தோ, இல்ல இது மாரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியோ ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு இந்த குட் நியூஸோடயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டா நம்ம லைவ் வந்தப்பயே நான் சொல்லியிருப்பேன். அ ஒரு நல்ல ஹேப்பியான நியூஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. பட் அதுதான் இது. என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பிளஸ் நமக்கு ரெவென்யூவுமே நம்ம கையில வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஸோ மானிட்டேஷன் ஆகி நமக்கு ரெவென்யூ வந்து என்ன மாரி பேமெண்ட் வாங்குனேன், அந்த டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அ யூடியூப்லேருந்து எனக்கு வந்து ஒரு பேப்பர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோவா தான் நான் சொல்லப் போறேன். ஸோ இது யாராவது ஒருத்தவங்களுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா இத நான் ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காகவே இத வந்து நான் ஷேர் பண்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேப்பர் காப்பி எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அ Google AdSenseலேருந்து நமக்கு பேமெண்ட் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கணும். பிளஸ் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. ப்ரொசீஜர் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த ஒரு பேப்பர் வரணுங்கிறதுக்காகவே எனக்கு ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேன். 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு 3.8 வரும்போதே எனக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அருண் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்ல எனக்கு அந்த டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால அத அப்படி சொல்லிட்டேன். ஒரு செப்டம்பர்ல மேரேஜ்னா, எனக்கு ஒரு 11 அந்த மாரி மந்த்லயே எனக்கு என்ன வந்திருந்ததுன்னா, சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மானிட்டேஷன் ஆகாமலே நம்ம ஏர்ன் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அது. பட் நம்ம அதுலேருந்து எதுவுமே ஏர்ன் பண்ணல. ஏன்னா, அத நான் அப்ளைவே பண்ணல. எனக்கு என்ன பயம்னா, ஏதாவது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து எதுக்கு? அதனால இதனாலலாம் நமக்கு எதுவுமே வேணாம். நமக்கு மானிட்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. பட் அதுவுமே யூடியூப்லேருந்து ஒரு ரெவென்யூ தான். பட் எனக்கு அப்ப வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது இத பத்தி. ஸோ அதனால எதுவுமே நான் ரிஸ்க் எடுக்கல. 2 இயர்ஸா வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். இதனால ஏதாவது காப்பிரைட் வந்துருமோ? ஏன்னா நெறைய சினிமா பாட்டு தான் அதுல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு ஏதாவது காப்பிரைட் வந்துருமோன்னு ரொம்ப பயந்து பயந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லப்போனா இப்ப கூட ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே போடுறாங்க. அப்பலாம் வந்து ரொம்ப ரேரா யாராச்சும் தான் போடுவாங்க. ஸோ அதனால அத பத்தி எதுவுமே பெருசா அப்டேட்ஸ் தெரியல. ஆனா எனக்கு வந்து ரெவென்யூ வரதுக்கு பெரிய ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நடந்த ஒரு திருவிழாவுல காளியாட்டத்தோட வீடியோ நம்ம போடும்போது தான் மில்லியன் வியூஸ் போணுச்சு. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ரொம்ப போட்டிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நான் நெறைய வந்து ஒர்க் பண்ணிலாம் நம்ம போட்டிருப்போம். எடிட்லாம் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு வியூஸே போகல. பட் கடவுளா பார்த்து குடுத்த வீடியோ மாரி இது எனக்கு. நெறைய மில்லியன் வியூஸ் போணுச்சு. ஸோ அப்படி நானே எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போதெல்லாம் ஒரு 200K, 500K அந்த மாரி இருந்துட்டு இருந்தது. டக்குன்னு 1 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு ரெவென்யூக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிளா அமைஞ்சதே அதுதான் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ப ஒரு 11 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு 4000ம் வந்து வந்துடுச்சு. வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000ம் வந்துடுச்சு. வந்ததுக்கு அடுத்து சரி ஓகே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படின்னு அப்ளை பண்றப்ப எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியே ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும்? நம்மலாம் பேங்க்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணவே அவ்ளோ பயப்படுவோம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு டிக் மாத்தி குடுத்துட்டா கூட நமக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அப்பலாம் நெறைய பேர் வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப பயம் இருந்துச்சு. அ ஒரு வீடியோ இல்ல. ஒரு 2, 3 வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஸோ எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபார்மே அப்படியே ஃபில் பண்ணேன். நமக்கு வந்து அதிலயே வரும். நம்மளோட மெயில்லயே ஓப்பன் பண்ணோம்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போதே டீட்டெயில்ஸ் வரும். எல்லாமுமே கரெக்ட்டா ஃபில் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 நாள். ஏன்னா வந்து எனக்கு நம்மளோட ஆதார் அது மாரி வெரிஃபிகேஷன் நெறைய கேக்குது. ஸோ அந்த மாரி பேன்லாம் வந்து நான் அப்பதான் அப்ளை பண்ணேன்னு கூட நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போதெல்லாம் எனக்கு நெறைய கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அத எம்பி மாத்தி குடுத்தா கூட அது ஃபைல் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது மாரி நெறைய ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. ஒரு 2 நாள் ஒரு பைத்தியம் புடிக்கல அவ்வளோதான். அவ்ளோ ஒரு இது என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா எங்க வீட்ல யாருக்குமே யூடியூப் பத்தி தெரியாது. ஸோ நம்ம ஊர்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் யூடியூப் வச்சில்ல. ஸோ யார ஹெல்ப் கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. இன்கேஸ் யாரையாச்சும் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ரெவென்யூல ஷேர் பண்ணணும்ன்றாங்க. நான் இன்னும் ரெவென்யூவே வாங்கல. எனக்கு வருமா வராதான்னு கூட தெரியல. இப்பதான் அப்ளைவே பண்ண போறேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம்.
ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி பார்க்கலாம், முடியலன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி ஒரு வழியா ஒரு 2 நாளுங்க, 2 நாள் வந்து அதான் சொல்றேனே பைத்தியம் பிடிக்கல, அவ்வளவுதான். அவ்வளோ ஒரு இதெல்லாம் ஸ்ட்ரகிள் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சாப்பிட பிடிக்காது, தூங்கிட்டு இருக்கும் போது ஒருவேளை இது அப்படியே ஆயிருக்கான்னு பார்ப்போமா, டிக் ஆயிடுச்சா, இது இப்படிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 1 hour போய் தனியா உட்காந்துருப்பேன். எல்லா வீடியோவும் கரெக்டா பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி இதுல வந்து எழுதி வச்சுப்பேன். இல்லைன்னா இன்னொரு மொபைல், அம்மா மொபைல் இல்ல ரோஷினி மொபைல், அதை மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சு அதை அப்படியே பார்த்து இதுல அப்ளை பண்ணிட்டே வருவேன். அப்ளை பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு 2-3 டைம் செக் பண்ணுவேன். ஒரு 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா அதுலயே இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாவே அப்ளை பண்ணிருப்பேன். இது கரெக்ட் தானா, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளில போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இது எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதை கிளியர் பண்ண போக எல்லாமே டிலீட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு அது மட்டுமே ஒரு ஒர்க்கா பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அடுத்து எனக்கு ஓகே மானிட்டேஷன், அப்பாடா முடிஞ்சிட்ரா, இதுக்கப்புறம் காசு வரப்போகுது போல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆடுக்கும் ரெவென்யூ வரும். எல்லாத்துக்கும் ஆட் வருமானு தெரியாது, பட் வரும். வந்ததுக்கு அடுத்து அதுல எங்களோட ஷேர் போக உங்களுக்கு கொடுப்போம். அது எப்போ உங்களுக்கு $100 மாறுதோ அன்னைக்கு உங்களுக்கு ரெவென்யூ வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா, சரி நாளைக்கு ஒரு $2, அடுத்த நாள் ஒரு $5 அப்படி ஏறும் போலன்னு பார்த்தா எனக்கு ஏறி இருக்கு பாருங்க 0.02, 0.04, 0.05. 5 ரொம்ப ரேர். என்னைக்காச்சும் ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆனிச்சு, ஒரு 2K கூட வீடியோஸ் போயிருந்திருக்கும். பட் அதுக்கு பாத்தீங்கன்னா 0.031 அப்படின்னு இருக்கும். அப்ப எப்பதான் $1 சேர்றதுங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாசத்துக்கு ஓப்பனா சொல்றேன், எனக்கு சேர்ந்தது ஒரு மாசத்துக்கு $2 தான். அப்ப $2ங்கிறப்ப ஏதாவது ஒரு நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகும் தெரியுமா, அன்னைக்கெல்லாம் அந்த மாசம் மட்டும் $4, $6 அது மாதிரி சேரும். மற்ற நேரத்துலலாம் திரும்ப $2 சேரும். சில சமயம் பாத்தீங்கன்னா $3, $4 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு எனக்கு ஃபுல் ரெவென்யூக்கும் $100 வரத்துக்கு. ஸோ இந்த இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அடுத்து நம்ம யூடியூப்ல இருந்து ஒரு பின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பின்னை நம்ம வாங்கி அந்த மானிட்டேஷன் போர்டில் வந்து இந்த பின்னை கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல அக்செப்டே நம்மள பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது யூடியூப் தரப்புல இருந்து வர்றதுக்கு 2/12/2023 அன்னைக்குதான் வந்துச்சு. இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்றோம் இல்லையா, ஸோ அப்ப இந்த பின்னும் நம்ம போடணும். ஸோ இது உள்ள ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதை காட்டலாமான்னு எனக்கு தெரியல, பட் இங்க ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து இருக்கு. ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் தான் வந்து நம்ம அந்த ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோம்னா மட்டும்தான் இது என்னோட யூடியூப் சேனல் தான், யூடியூப்ல இருந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பேப்பர் இது. ஸோ இந்த பேப்பர் வரத்துக்கு நான் பட்ட பாடு, இது போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் வரும், ஸ்பீட் போஸ்ட்ல தான் வரும். நம்ம தான் சைன் பண்ணி வாங்கணும், நம்ம தவிர வேற யாரும் வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல சொல்லி வைங்க, இன்கேஸ் ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா திரும்பி நீங்க ரீஅப்ளை பண்ணணும்னு. அப்பாடா இனிமே எனக்கு தெம்புல திரும்பி அப்ளை பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல சொல்லி வச்சுட்டேன். ஸோ எனக்கும் இது வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நானும் அப்ளை பண்ணேன். மானிட்டேஷன் இப்போ சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ஓரளவுக்கு. ஒரு சில டைம்ல நான் வெறுத்துடுவேன், ஆமாப்போ நம்ம மானிட்டேஷன் பண்ணியும் இப்போ வரைக்கும் நமக்கு ரெவென்யூவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே மாட்டேன் யூடியூப்ல வீடியோலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமயம் மானிட்டேஷன் கூட ஆயிடுச்சு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி போடுவேன். இப்படின்னு போட்டு ஒரு வழியா நமக்கு இந்த இயர் 2026 அதுலதான் நமக்கு ரெவென்யூ வந்துச்சு. ஸோ அது எவ்வளோ, என்ன மாதிரி பேமெண்ட், அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துச்சா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ நாளைக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். இது வரைக்கும் எனக்கு பார்த்து இந்த பேப்பர் எனக்கு வரதுக்கு காரணமான என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, bye from Kirti.